Exercise 3.5 fourth sum. If x is equal to a square plus 3a minus 4 by 3a square minus 3 and y is equal to a square minus 2a minus 8 by 2a square minus 2a minus 4. Find the value of x square y power minus 2. இதுதான் கொஸ்டின். இது வந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அண்டர்ஸ்டாண்டா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம்னா இது எல்லாத்தையும் ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அதை சால்வ் பண்ணலாம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபேக்டரைசேஷன் லாஸ்ட் சம் மாதிரி தான். இதையும் நம்ம ஒன் பை ஒன்னாக ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 3a மைனஸ் 4 இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ராடக்ட் என்னன்னு பார்க்குறோம். 1 into minus 4 minus 4. ஸோ ப்ராடக்ட் வந்து minus 4. சம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் 3 வரணும். ஸோ எப்படி ப்ளஸ் 3 வரும் சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 4 is 4 ப்ராடக்ட் வந்து மைனஸ், அப்போ டிஃப்ரென்ஸ் சைன் வரணும். சம் ப்ளஸ்னுங்கிறனால ஸ்மால் நம்பருக்கு மைனஸ், பிக் நம்பருக்கு ப்ளஸ். இப்போ பாருங்களேன், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 4 is 4 4 minus 1 3 கரெக்டாக கிடச்சிச்சா? ஸோ இப்போ இது ஃபேக்டரைஸ் பண்ணும் பொழுது a மைனஸ் 1 இன்ட்டு a ப்ளஸ் 4 அப்படின்னு கிடைக்கும். செகண்டு 3a ஸ்கொயர் மைனஸ் 3 எடுத்துக்கலாம். இதில் ரெண்டுலேயுமே 3 காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துடலாம். இப்போ 3 இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். a ஸ்கொயர் மைனஸ் 1 இது ஸ்கொயர் நம்பர், ஒன்றும் ஒரு ஸ்கொயர் நம்பர் தான். அப்போ இது எப்படி ரைட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் அப்படின்னு ரைட் பண்ண முடியும். அப்போ இது பார்க்கறதுக்கு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b இங்கே அப்ளை பண்ணும் பொழுது a ப்ளஸ் 1 இன்ட்டு a மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2a மைனஸ் 8 இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். சம் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ட்டு மைனஸ் 8 மைனஸ் 8. சம் வந்து ப்ளஸ் 2 வரணும். இப்போ 2 4s are 8 இதுதான் நமக்கு வரக்கூடிய ஃபேக்டர். டிஃப்ரென்ஸ் சைன், ஏன்னா ப்ராடக்ட் வந்து மைனஸுங்க அப்படின்னால டிஃப்ரென்ஸ் சைனு. சம்மு ப்ளஸ் அப்படின்னா பெரிய நம்பருக்கு ப்ளஸ்ஸு, பெரிய ஸ்மால் நம்பருக்கு மைனஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 4s are 8 ப்ளஸ் 4 மைனஸ் 2 சம் பண்ணும்போது ப்ளஸ் 2 கரெக்டாக கிடச்சிச்சா? ஸோ இதோ ஃபேக்டர்ஸ் பண்ணும் பொழுது a மைனஸ் 2 இன்ட்டு a ப்ளஸ் 4 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, லாஸ்ட் ஒன் 2a ஸ்கொயர் மைனஸ் 2a மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு, ஸோ எல்லாத்துலேயும் 2 காமனாக இருக்கா, வெளியில் எடுத்துடலாமா? ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் a மைனஸ் 2 4 2 வந்துச்சுன்னா 2 இருக்கும் ரிமைனிங். ஓகேங்களா? ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 1 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 2 ப்ராடக்ட் மைனஸ், சம் வந்து மைனஸ் 1 வரணும். இப்போ 1 2 is 2 தான், வேறு எதுவும் வழியே இல்லை. ப்ராடக்ட் மைனஸ்ங்கிறதுனால டிஃப்ரென்ஸ் சைன் வரணும். சம் மைனஸ் அப்படிங்கிறனால பிக் நம்பருக்கு மைனஸ், ஸ்மால் நம்பருக்கு ப்ளஸ். பாருங்கள், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 2 is 2 1 மைனஸ் 2 மைனஸ் 1 சம் கரெக்டாக கிடச்சிச்சா? ஸோ 2 இன்ட்டு இதை ஃபேக்டரைஸ் பண்ணும் பொழுது a ப்ளஸ் 1 இன்ட்டு a மைனஸ் 2 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இப்போ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் மைனஸ் 2 தானே கேட்டிருக்காங்க, அதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இது எப்படி ரைட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் மைனஸ் 2ன்னு வந்துச்சு இல்லையா? அப்போ டினாமினேட்டர் கொண்டு போனால் மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ எப்படி ரைட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம ரைட் பண்ணிக்க முடியும். ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ரெண்டுக்கும் ஸ்கொயர் ஸ்கொயர் இருக்கு இல்லையா? ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே ஸ்கொயராக போட்டோம்னா எக்ஸ் பை ஒய் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரைட் பண்ணிக்க முடியும். அண்டர்ஸ்டாண்டா? இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே வச்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி எக்ஸ் பை ஒய் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரிங்களா? எக்ஸ் பை ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? x by y is equal to x by y க்கு பதிலாக x இன்ட்டு, ஓகே, எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். a ஸ்கொயர் ப்ளஸ் 3a மைனஸ் 4 டிவைட் 3a ஸ்கொயர் மைனஸ் 3 இது வந்து எக்ஸோட வேல்யூ. பை ஒய் இருக்கு இல்லையா? நான் பைக்கு இந்த பை யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? கன்ஃபியூஷன் ஆகாது. அண்டர்ஸ்டாண்டா? பை ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் 2a minus 8 divided by 2a square minus 2a minus 4. ஓகே, ப்ரீவியஸ் சம் மாதிரி தான். இதை எப்படி ரைட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3a square minus 4 divided by 3a square minus 3 divided by multiply reciprocal. இப்போ 2a square minus 2a minus 4 divided by a square plus 2a minus 8 அப்படின்னு கிடைக்கும். இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். a ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் 3a மைனஸ் 4ஓட வேல்யூ வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a மைனஸ் 1 இன்ட்டு a ப்ளஸ் 4. ஓகே, இதோட வேல்யூ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு a ப்ளஸ் 1 இன்ட்டு a மைனஸ் 1.
இன்ட்டு 2a ஸ்கொயர் மைனஸ் 2a மைனஸ் 4 இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு a ப்ளஸ் 1 இன்ட்டு a மைனஸ் 2 டிவைடட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் 2a மைனஸ் 8க்கு a மைனஸ் 2 இன்ட்டு a ப்ளஸ் 4 இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். இது அப்படியே நம்ம சால்வ் பண்ணலாமா? எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? a மைனஸ் 1 a மைனஸ் 1 கேன்சல், a ப்ளஸ் 4 a ப்ளஸ் 4 கேன்சல், a மைனஸ் 2 a மைனஸ் 2 கேன்சல், a ப்ளஸ் 1 a ப்ளஸ் 1 கேன்சல். ஸோ ரிமைனிங் என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2/3 அப்படின்னு தான் கிடச்சிருக்கு. சரிங்களா? இது வந்து என்னது எக்ஸ் பை ஒய். சரி, நமக்கு என்ன வேணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் மைனஸ் 2 இதோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், எக்ஸ் பை ஒய் ஹோல் ஸ்கொயர் நமக்கு தெரியும். எக்ஸ் பை ஒய்யோட வேல்யூ என்னது 2/3. அப்போ 2/3 ஹோல் ஸ்கொயர் பண்ணலாம். இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும், 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. தேர்ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் மைனஸ் 2 வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/9. தட்ஸ் ஆல்.